அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நாம பார்க்க போறது 7வது ராசியான துலாம் ராசி. இந்த துலா ராசிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு எல்லா ராசியை விட. சுக்கிர பகவானுடைய 2 வீடுகள்ல, ரிஷபராசி துலா ராசி 2 வீடுகள்ல துலாமுக்கு தான் ஒரு தனி சிறப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபத்துல எப்படி சந்திர பகவான் பலம் பொருந்தி இருக்காரோ சுக்கிரன் வீட்டுல, அதே மாதிரி இங்க கர்மகாரகன், ஆயுஷ்காரகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போற சனி பகவான் பலம் பொருந்தி இருக்கார் துலாம்ல. துலா ராசி பாத்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் வருகின்ற 4 பாதங்கள், விசாகா நட்சத்திரத்தில் வருகின்ற 1, 2, 3 பாதங்கள். இந்த 9 பாதங்களையும் கொண்டதுதான் இந்த துலா ராசி. நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா, இந்த சுவாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ராகுபவன நட்சத்திரமா வரும். ராகுபவானின் 3 நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 போது துலாம் ராகுபவன நட்சத்திரம் வருது. இப்ப நம்ம சொல்லுவோம் நீர் ராசி, நெருப்பு ராசி, அப்படி நம்ம காத்து ராசி நம்ம சொல்றோம் ஒரு ராசியா. அந்த ராகு பகவானை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ராகு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் இருந்தாருன்னா எந்த அளவுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பாருன்னு கணிக்கவே முடியாது. ராகு போல கொடுப்போனும் இல்லை, அப்படி ஒரு சாஸ்திரமே நம்ம படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ராகு பகவான் சனி பகவானுக்கு பகைன்னு சொல்ல முடியாது. சுக்கிரனும் சனி பகவானும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ராகுவும் சனி பகவான் கூட தான் இருப்பார். சில விஷயங்கள்ல சனி பகவானுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறது, அதே மாதிரி சனி பகவானுக்கு அவருடைய எண்ணங்களை கொஞ்சம் லக்ஸுரியஸா கொண்டு போறது. அதாவது சனி பகவான் நீதிமான், அதை தாண்டி சில ஆலோசனைகள் கேட்டுதான் முடிவு எடுப்பார். ராகு சனி பகவானுக்கு சில நிறைய ஒரு ஐடியாஸ் சொல்றோம் இல்லையா, அறிவு, அந்த மாதிரி கொடுப்பார். பொதுவா பாத்தீங்கன்னா சாயா கிரகங்கள், சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கு வலிமை ஜாஸ்தி. இந்த சனி பெயர்ச்சி இந்த துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சனி பகவான் உச்சம் பெற்ற ராசியால மிக மிக சிறப்பான ராசி தான் துலா ராசி. மகரம், கும்பம் 2 இடங்களில் ஆட்சி புரிகின்ற சனி பகவான் இங்கே உச்சபலத்தோடு இருக்கிறார். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், எந்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா கூட சனி பகவான் நல்லா இருந்தாரவே அந்த ராசிக்காரங்க சிறப்பா இருப்பாங்க. அப்படிப்பட்டதுல ஃபர்ஸ்ட் தான் துலா ராசி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்துல சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கார் துலாத்துக்கு. அடுத்தது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல அவரு போக போறார், பயணிக்க போறார். அப்போ இது வரைக்கும் துலா ராசிக்கு நல்லா தான் இருந்தது. 6ஆம் இடம் என்று சொல்லும் போது பொதுவா பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம். 6, 8, 12 3 இடங்கள் மறைவு ஸ்தானம். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் இப்ப மீனத்துக்கு போறது ஒரு விதத்துல மறைமுகமாக நற்பலன்களை தான் துளாராசி கொடுக்க போறார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்கு அஷ்டம குரு, அதாவது 8ஆம் இடத்துல ரிஷபத்துல குரு இருக்கார். கடந்த வருஷம் மே மாசத்துலேருந்து அஷ்டம குருவால இந்த துளாராசி கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாயிருக்கு. பொதுவா இந்த சுக்கராச்சாரியார் பாத்தீங்கன்னா அசுரகுரு, பிரகஸ்பதி தேவகுரு. அப்போ துளாராசிக்கு 8ஆம் இடம்
ரிஷபராசி என்பது சந்திர பகவானுடைய உச்சம் பெற்ற வீடா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ துளாராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துல குரு இருக்கிறதுனால பொதுவாகவே அஷ்டம குரு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாரு. அதுவும் சுக்கிரன் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும் ரிஷபத்துல. அப்போ துலாத்துக்கு 8ஆம் இடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 12ஆம் இடத்துல இப்ப வந்து கேது பகவான் இருக்கார். துலாத்துக்கு 12ல இப்ப கேது இருக்கார் கன்னியில. 12ஆம் இடம் என்பது மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், விரயஸ்தானம் சொல்லுவோம். அப்போ 6ஆம் இடத்துல ராகுவும் 12ல கேதுவும் இருக்காங்க. இப்போ மே மாசத்துல இந்த ராகு கேது பேசி வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கேது பகவான் வந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ராகு பகவானும் வந்துருவாங்க. குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா, அஷ்டம குரு வந்து பாக்கிய குருவா மாற போறார். பாக்கிய குருவா மாறி மிதுனத்துக்கு போறார் ரிஷபத்துல இருந்து மே மாசம். அப்போ அவரு மிதுனத்துல இருந்து துளாராசிய பார்வை 5ஆம் பார்வையை பார்க்க போறார். எல்லா ஜோசியருமே பாத்தீங்கன்னா இந்த வாட்டி சனி பயிற்சி பலன்களை சொல்லும் போது கண்டிப்பா அங்க குரு பகவானையும் ராகு பகவானையும் சேர்த்து சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த வருஷம் 3 பயிற்சிகள். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி மார்ச் மாசம், அடுத்த மாசம். அதே மாதிரி மே மாசம் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. பயிற்சிகள் இது 3 தான் நம்ம முக்கியமா கருதுறோம். அதனால எல்லா விதமான அனுகிரகமும் இவங்க மூலியமா தான் நம்ம கிடைக்க போகுது. மற்ற கிரகங்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் நாள்ல மாறிடுவாங்க. 1.5 மாசம், 1 மாசம், 2.25 நாள் அப்படி எடுத்துக்கலாம். அதிகமானது இந்த 3 கிரகங்கள் தான். ராகு கேது நம்ம பிரிக்க கூடாது, ஒரே கிரகமா தான் கருதணும். கிரகங்கள் வேற ராகு கேது, ஆனா சர்ப்பங்கள் அது ரெண்டுமே ஒரு பாம்பை 2ஆ வெட்டுப்பட்டதுனாலதான் தலை ஒரு பாகம் உடல் ஒரு பாகமா மாறுது. அதுதான் திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம். 2 சர்ப்பங்களும் இப்போ 2 பார்ட்டும் ஒன்னா ஜாயின் பண்ணா பாம்பு ஆயிடும், முழு பாம்பு. அது சிவனை பூஜிக்கிற இடம் தான் திருப்பாம்புரம், கும்பகோணம் பக்கத்துல. எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கிற இடம். சிவன் வந்து அனுகிரகமூர்த்தியா திருப்பாம்புரம் கஷேத்திரத்துல நமக்கெல்லாம் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு நிறைய மறைமுகமான நன்மைகளை செய்ய போகுது. ஏற்கனவே துளாராசிக்கு எப்பவுமே நன்மை தான் பண்ணுவார் சனி பகவான். அதையும் தாண்டி குரு வீட்டில் போய் துலாத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நற்பலன்களை நிறைய கொடுக்க போறார். ஏற்கனவே அஷ்டம குருவால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக மிக ஆறுதலா இருக்க போகுது. அதையும் தாண்டி அடுத்த 2 மாதங்கள்ல மேல குருவும் மாறும்போது குருவோட பார்வை முக்கியம். அதாவது எல்லா கிரகங்களுக்குமே தான் இருக்கிற இடத்துல இருந்து அவங்களுடைய கண்ணு நேத்திரம் எங்க பார்க்குதோ அந்த இடம் தான் பலம் பெறும். அப்படி இருக்கும்போது 5ஆம் பார்வையா குரு வந்து துலாத்தை பார்க்க போறாரு மிதுனத்துக்கு போனதுக்கு அப்புறம். அப்ப அது இன்னும் சிறப்பாக தான் இருக்க போகுது. நிறைய வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள போறீங்க. அதே நேரத்தில் புதிதான தொழில் தொடங்குறீங்கன்னு வச்சுங்க. துளாராசிக்காரங்களாம் மே மாசத்துக்கு அப்புறம் புதிய தொழில் தொடங்குறது, அதே மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலையில திருப்தி இல்லை, அடுத்த வேலைக்கு மாற போறோம் அப்படின்றது எல்லாமே நீங்க மே ஜூனுக்கு அப்புறம் ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லெவல் வரப்போகுது. அதே நேரத்தில் இந்த துளாராசிக்காரங்கெல்லாம் எப்பவுமே ஒரு விஷயத்த பேசுனீங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த வாக்கை எப்படி காப்பாத்துறது, அவ்வளவு சீக்கிரம் நீங்க வாக்கு கொடுக்க மாட்டீங்க. எல்லார்கிட்டையுமே பேசும்போது துளாராசிக்காரங்க கொஞ்சம் விவரமா தான் பேசுவாங்க. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு விசேஷத்தன்மை, அந்த இப்ப நீங்க ராசி சாரன் வரும்போது பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் வருது இல்லையா, அதுல 2 பாதம் வருது. சித்திர நட்சத்திரம் யாரு?
செவ்வாய் பகவான். அதுக்கடுத்தது சுவாதி நட்சத்திரம் ராகு பகவான், விசாக நட்சத்திரம் குரு பகவான். இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திர புள்ளி இந்த சுவாதி நட்சத்திரத்தில் விழுது. அப்ப பாருங்க, செவ்வாய் பகவான் உங்களுக்கு தெரியும் பூமிகாரகன். இடம், சொத்து, ஒரு உயர் பதவிகள் இப்படி வகிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் முருகனுடைய அனுகிரகம் பெற்ற கிரகம். அடுத்தது ராகு பகவான், கேட்கவே வேண்டாம். ராகு போல கொடுப்போனம் இல்லை. சிவனோட அனுகிரகத்தை பரிபூர்ணம் வாங்கியிருக்கார். ஏன்னா சிவனாலதான் கிரகங்களா ராகுக்கு எதுவும் சேர்க்கப்பட்டாங்க. ஏற்கனவே சப்த கிரகங்கள் தான் சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்துலதான் ராகுக்கு எது கிரகங்களா மாறத்தான் நவகிரகமா மாறிச்சு. அதே மாதிரி விசாகம் யாரு? குரு பகவான். குரு யாரு? உங்களுக்கே தெரியும், தனகாரக புத்திரகாரகன். அவருடைய சாரமும் இங்க வருது. அதனால இயற்கையாகவே நேச்சுரலாகவே துளாராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானவங்க. வசதி வாய்ப்புகள் குறைய இருக்காது. தனக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா பண்ணிப்பாங்க. ஒரு விஷயத்துல சொல்ல போனா இவங்களை நம்ம செல்ஃபிஷ்னு கூட சொல்லலாம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்களா, இப்ப மிதுன ராசிக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னலம் பாராமல் பிறர் நலனுக்காக உழைக்கிறவங்க. இவங்க அப்படி கிடையாது. முதல்ல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. பொதுவா இது நான் பொது பலனா சொல்றேன். ஆனா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல இருக்கிற ராசி மண்டலத்துல, அம்ச மண்டலத்துல, கிரகங்களுடைய அடிப்படையில நீங்க பிறந்த நேரம், அந்த லக்னம், ராசி, நட்சத்திரம், பாதம், அங்க கிரகங்களுடைய அமைப்பு, இதெல்லாம் வச்சு எல்லாமே மாறும். எல்லா ஜோதிடர்களுமே சொல்றது பொதுப்படையா தான் சொல்லுவாங்க. யாரும் பர்டிகுலரா சொல்ல போறது இல்லை. நம்ம என்னதான் இது ஜெனரலா தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் இந்த மாதிரி விஷயங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை யாரா இருந்தாலும் சனி பயிற்சிக்கு அப்புறம், அதே மாதிரி குரு ராகு கேது பயிற்சி எல்லாம் மேலே வருது. எல்லாருமே உங்க ஜாதகத்தை பார்த்துருங்க. உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஜோசியர்கிட்ட பார்க்கலாம், தப்பு கிடையாது. இல்ல எங்க ஜோசியருங்க எனக்கு ஃபேவராகவே சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த ஜோசியர்கிட்டையும் நீங்க கன்சல்ட் பண்ணலாம். இப்போ இந்த டாக்டர் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் கேட்பாங்க, தேர்ட் ஒப்பீனியன், அந்த மாதிரி நீங்க வேற யார்ட்டையும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கடுத்து நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு புதிய முயற்சிகள் எதாவது எடுக்கலாமா, ஒரு வியாபாரத்தை 2 வியாபாரமா மாத்தலாமா, 2 நாளாக்கலாமா, இப்படி எண்ணங்கள். ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப அனுகிரகமா இருக்க போகுது. இந்த வரப்போற 3 பயிற்சியுமே, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3மே உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது, பாதகமா இருக்காது 3மே. ஏன்னா உங்களுக்கு இப்போ கேது பகவான் லாபஸ்தானத்துல போறாரு, சிம்மத்துல சூரியனோட வீடு. அங்க பொதுவா சூரியனோட வீட்டுல கேதுக்கு பகை, சூரியனுக்கு கேதுக்கும். அதே மாதிரி கும்பத்துல ராகு வந்தா அங்க ராகுக்கும் சனி பகவானும் பகை. இது இயற்கையா. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரகங்களுக்கு பலங்கள் வேற மாதிரி கொடுக்கும், பார்க்கிற பார்வை வச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இயற்கையிலே சனி பகவான் உச்சம் பெற்ற வீடு, உச்ச பலம். அதனால உங்களுக்கு எல்லாமே சௌகரியமா இருக்க போகுது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், புத்திர பாகியம் குழந்தை பாகியம், அதே மாதிரி ஒரு வாகனம் அபிவிருத்தி, ஒரு கார் வாங்குறது, ஒரு பெரிய மோட்டார் சைக்கிள் வாங்குறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவையானதோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவா 6ஆம் இடத்துல சனி பகவான் போறாருன்னா ருணரோக சத்துருஸ்தானத்துல உங்களுக்கு தெரியும், வம்பு வழக்கு சண்டை சச்சரவு, நிறைய அடிதடி, கோர்ட்டு கேஸ், இதெல்லாம் 6ஆம் இடத்தோட இது. ஆனா இங்க 6ஆம் இடம் மறைவு ஸ்தானமா வருது. 2வது பாத்தீங்கன்னா குரு பகவான் வீட்டுல சனி பகவான் போறதுனால உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும். நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே ஒரு சக்சஸா
உங்க எண்ணங்களை எப்பவுமே நீங்க நேர்மறை எண்ணங்களா வச்சுக்குங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு நீங்க தேடி போறீங்க, அது கிடைக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். கிடைக்காதுன்னு தெரிஞ்சா நீங்க போறீங்க. ஆனா என்ன பண்ணுங்க, மனசுக்குள்ள கிடைக்கணும்னு நினைச்சிட்டே போங்க. அந்த எண்ணங்கள் நல்லா இருந்தா எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா நல்ல பலன்களை கொடுக்கும். அதே நேரத்துல நீங்க இந்த துலா ராசிக்காரங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் வீடான கஞ்சனூர், மாயூரம் பக்கத்துல கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர் சிவன் சன்னதியில சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வீனஸ் அப்படின்னு சொல்றோம். அவரை போய் பார்த்துட்டு கோவில பிராகாரம் பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்க தீபங்கள் ஏத்திட்டு சுக்கிர பகவானை நல்லா வணங்கிட்டு வாங்க. நிச்சயமா கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகும், புத்திர பாக்கியம் இல்லாதவளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், உத்தியோக அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி, சொல்லிக்கிட்டே போலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்க. தாமரைப்பூ, வெள்ளை தாமரை, சிகப்பு தாமரை, இப்படி தாமரைப்பூவை வச்சு லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுங்க. ஒரு கோயிலுக்கு போறப்போ தாமரைப்பூ வாங்கிட்டு போய் பகவானுக்கு சாத்த சொல்லுங்க. நிச்சயமா செல்வ செழிப்போடு செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார். இந்த சனி பெயர்ச்சி மிக மிக அபரிதமான வளர்ச்சி துலா ராசிக்கு. அதே நேரத்தில் எல்லாம் வல்ல எம்பெருமான் அனுகிரகத்தால துலா ராசிக்காரங்க மேலும் மேலும் நல்ல சீரும் சிறப்போடு உங்களுடைய குடும்ப அன்பர்களோடும் நண்பர்களோடும் அனைவரோடும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைய பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய.